தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளில் சென்னையில் 6 மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளதாக மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 6 மேம்பாலங்கள் சென்னையில் கட்டப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், குறிப்பாக மெட்ரோ ரயில் பல்வேறு திட்டங்களை சென்னை முழுவதும் தற்போது இந்த மெட்ரோ ரயில் திட்டம் 1, 2 என்று பல பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அதே போல தற்போது 6 புதிய மேம்பாலங்களை கட்டுவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக திட்ட இயக்குனர் அர்ஜுனன் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டம் என்பது குறிப்பாக தனியாக மேம்பாலம் கட்டும்பொழுது மீண்டும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். எனவே தற்போது இந்த மெட்ரோ திட்டத்தோடு சேர்ந்து 1000 கோடி ரூபாய் செலவுல இந்த 6 மேம்பாலங்களை கட்டுவதற்கான அந்த பணிகளில் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பாக பூவிருந்தவள்ளி, காட்டுப்பாக்கம், குமணாஞ்சாவடி, கரையாஞ்சாவடி இணைக்கக்கூடிய வகையில ஒரு புதிய பாலமும், முகலிவாக்கத்திலிருந்து அடையாறு செல்லக்கூடிய வகையில 3.5 கிலோமீட்டருக்கு ஒரு பாலமும், அதே போல சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வளைவு பாலங்கள் கட்டுவதற்கும் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் SRP டூல்ஸ் ஜங்ஷன் பெருங்குடி பகுதியில் ஒரு பாலமும் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே திட்டம் 1 வடபழனியில தற்பொழுது எப்படி மேம்பாலம் கட்டப்பட்டதோ அதே போன்ற ஒரு திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட்டு இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுமோ அதே நேரத்தில் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. நன்றி வேல்முருகன். விரிவான விவரங்களுக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம வடபழனியில் நம்ம ஓவர் பிரிட்ஜ் போட்டோம் சார். நம்ம மெட்ரோ போகுது, பட் இருந்தாலும் டிராஃபிக் ஆகாமல் இருக்குது, ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜஸ் எதுவும் பிளான் பண்ணியிருக்குமா சார்? வடபழனி மாதிரி ஃபேஸ் 1 வடபழனியில் பண்ணோம். அதே மாதிரி இப்போ காட்டுப்பாக்கத்தில் பண்ணுறோம். குமணஞ்சாவடி, கரையஞ்சாவடி அந்த ஜங்ஷனில் ஒரு பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கு. அதை மெட்ரோவும் ஹைவேயும் சேர்ந்து மெட்ரோ செய்ய சொல்லியிருக்காங்க. ஹைவே நாங்கள் இன்டிகிரேட் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி முகலிவாக்கத்திலிருந்து அடையாறு வரைக்கும் ஒரு 3.2 கிலோமீட்டர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு அண்டர் பாஸ் வானுவம்பேட்டைன்ற ஒரு இடத்துல பண்ணுறோம். அதை தவிர்த்து சோழிங்கநல்லூரில் ரவுண்ட் அபவுட் பண்ணுறோம், துறைப்பாக்கத்தில் பண்ணுறோம், SRP டூல்ஸ்ன்ற இடத்துல அந்த லொக்கேஷனில் பண்ணுறோம், பெருங்குடியில் பண்ணுறோம். ஸோ மொத்தம் ஒரு 6 இடத்துல நாம் இன்டகிரேட் பண்ணி இப்போயே பண்ணுறோம். ஏன்னா பொதுமக்களுக்கு 2வது தடவை செய்யும் பொழுது அகைன் பேரிகேடிங், அகைன் டிராஃபிக் டைவர்ஷன், அகைன் ரோடு விட்டு கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அது மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போது ஸ்பேஸ் 2ல் ஒரு மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளில் சென்னையில் 6 மேம்பாலங்கள் கட்டப்படும் என மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பார்த்தோம்.